கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவன் கொடுத்திருக்கிற ஆயுசு நாட்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நமக்கு ஈவாக கொடுத்து வருகிறார். ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். தேவன் அருள் செய்த நன்மைகளை நமக்கு தவறாமல் வாக்கு பண்ணினார். அதை செய்து கொண்டே வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் அப்படியே அவர் நம்மை நடத்துவார். மனுஷ வாழ்க்கையில் அநேக போராட்டங்களை நம்ம சந்திக்கும் போது சோர்ந்து போகிறோம். பல பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். பலவிதமான மக்களை சந்திக்கிறோம். பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். அவர்களெல்லாம் ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது. இனிமேல் நமக்கு வாய்ப்புகள் இல்லை. இனிமேல் இதை எப்படி நம்ம தாண்டி போகிறோம் என்ற ஒரு மனச்சோர்வில் மனமடிவில் அப்படியே அமர்ந்து விடுகிறோம். நம்முடைய உணர்வுகள் எல்லாமே அப்படி முடங்கி போகிறது. நம்ம துக்கிக்கிறோம், வருந்துகிறோம், சந்தோஷத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் வேதாகம் முற்றிலும் மாறுபட்ட ஒரு காட்சியை நமக்கு காட்டுகிறது. இங்கே தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்பீர்களே, ஆனால் அவருடைய வாழ்க்கையில் வாலிப நாட்கள் முதல் ஒவ்வொரு நாளும் போராட்டம். சிறுவனாக இருக்கும்போது ஆடு மேய்க்கும் போதும் சரி, இல்லை ராஜாவுடைய அரண்மனையில் வேலை பார்க்கும் போதும் சரி, போர் வீரனாக இருக்கும்போதும் சரி, இல்லை ராஜாவாக பட்டம் ஏற்ற பிறகும் சரி, அவருடைய வாழ்க்கை முழுவதும் போராட்டம் 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 போராட்டம். ஆனால் அவர் கர்த்தரை புகழ்ந்து பாடுவதை, கர்த்தரை துதிப்பதை அவர் நிறுத்தவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவருடைய சங்கீதங்கள் எல்லாமே ஒரு பக்கத்தில் சோர்வுகளை வெளிப்படுத்துகிறது போல காணப்பட்டாலும் கடைசியில் முடிக்கும்போது இப்படியாக முடிப்பார். நான் கர்த்தரில் நம்பிக்கையாக இருப்பேன், என் தேவனில் களி கூறுவேன் என்று சொல்லுவார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு காரியம் தெரியும். நான் முழுவதுமாக அவரின் கட்டுப்பாட்டிற்கு கீழாக இருக்கிறேன், அவருடைய ஆளுகைக்கு கீழாக இருக்கிறேன். அவரே என்னை ஆண்டு கொண்டு ஆட்சி செய்கிறார். அதனால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. தாவீதில் கர்த்தர் வைத்திருந்த அன்பும், தாவீது கர்த்தர் மேல் வைத்திருந்த அன்பும் அவருக்குள்ள ஒரு திட நம்பிக்கையும் தைரியத்தையும் அவருக்குள்ள கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இந்த நாட்களில் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி போகத்தக்கதான ஒரு பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தாவீது சொல்கிறார், உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். நம்முடைய வாழ்க்கையில் பல மதில்கள் வரலாம். எல்லாவற்றையும் தாண்டுகிற பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். தாவீது சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 18வது சங்கீதத்தில் 1வது சங்கீதம் இப்படியாக 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். அவர் சொல்கிறாரு, ஆண்டவரை பார்த்து என் பலனாகிய கர்த்தாவே நீ தான் என்னுடைய பலன் என்று சொல்லுகிறார். அந்த நம்பிக்கை தான் அவர் வெட்கப்படுத்தவே இல்லை. அவருடைய தனிப்பட்ட சரீரத்தில் இருக்க பலவீனங்களோ சோர்வுகளோ சூழ்நிலைகளோ அவருடைய சந்தோஷத்தை கெடுக்கவே இல்லை. அவர் எப்பொழுதுமே பாடிக்கொண்டே இருக்கிறார், சங்கீதங்களை பாடுகிறார், சங்கீதங்களால் கர்த்தரை துதிக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன காரணம்னா, கர்த்தருடைய பலன் எனக்கு போதும், என்ற சூழ்நிலையில் மேற்கொள்ளுகிற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, சூழ்நிலை ஜெயிக்கக்கூடிய பலன் எனக்கு இருக்கிறது, என்ன வந்தாலும் தாண்டி போகக்கூடிய பலன் என் தேவனில் இருந்து எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அதனால தான் தைரியமாக சொன்னார். இன்றைக்கி நமக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். அவருக்கு கொடுத்திருந்ததை பார்க்கும் அதிகமான பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். அதனால் ஆண்டவர் சொல்லும்போது சொன்னார், நீ பயப்படாதீங்க, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். ஒரு இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். அதனால தான் பவுலடியார் சொல்லும்போது சொல்கிறாரு, அவருடைய பலத்தினால அவர் சொல்கிறார், எனக்கு என்னுடைய பலவீனங்களில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று தேவன் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அந்த பலனை கொண்டு பவுலினால் பல காரியங்களை சாதிக்க முடிந்தது. அன்பானவர்களே, இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போவதற்கு அவசியம் இல்லை. நீங்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நமக்கு பலனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் எல்லாவற்றிலும் ஜெயித்து முன்னேறி செல்வோம். அது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி. ஆனால் மனதின் போராட்டங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். அவர்களை தேவன் கொடுத்திருக்க பலத்தினால தாண்டி போங்க. கர்த்தர் அதிகமாக துதியுங்கள், மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாக கர்த்தர் மகிமையான காரியங்களை உங்களோட வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் நான் மகிழ்ந்திருக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாயுங்கள்.
சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எகமே 8:10 சொல்கிறார், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லுகிறார். நமக்கு எது பலன்னு கேட்டால் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது, அவருக்குள்ளே இருக்கிறது தான் பலன். அந்த பலத்தோடு கூட எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி போவோம். கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமேன், ஆமேன்.